Hi friends, வணக்கம் and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெறும் 3 பொருள் மட்டும் வச்சு ரொம்பவே ஸ்பாஞ்சியான கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த 3 பொருளுமே பேசிக்கா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 3 முட்டை எடுத்துர்க்கேன். இந்த 3 முட்டையும் உடைச்சிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த கேக் செய்யிறதுக்கு நமக்கு 3 ingredients மட்டும் போதும். ஆனா நான் சொல்ற ப்ரொசீஜர் எல்லாம் நீங்க அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா ஸ்பாஞ்சியான கேக் உங்களால செய்ய முடியும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் கண்டிப்பா உங்களாலயும் ஸ்பாஞ்சியான கேக் செய்ய முடியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நான் 3 முட்டையும் உடைச்சிட்டு நான் ஒரு பவுல்ல சேர்த்திருக்கேன். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். நம்ம 3 ingredients மட்டும் தான் சேர்க்க போறோம். அதனால நம்ம வந்து முட்டையை நல்லா பீட் பண்றது இதுல ரொம்பவே முக்கியம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கேக் நல்லா இப்போ இந்த முட்டையை நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்ல அப்படினா நீங்க ஹேண்ட் விஸ்க் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையா வந்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த yellow கலர் மாறி கொஞ்சம் நமக்கு ஒயிட் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட yellow கலர் எல்லாம் மாறிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஒயிட் கலர்ல கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் இத வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க இந்த அளவு வந்திருக்கணும். இப்போ வந்து இது கரெக்ட்டா இருக்கு. இதுல அடுத்த பொருள் எல்லாம் நம்ம சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் எல்லாமே கரெக்ட்டான ஒரு மெஷர்மென்ட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சுகர் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா வந்து 90 கிராம் சுகர் தான் நான் எடுத்துர்க்கேன். நம்ம எடுத்துர்க்க 3 முட்டைக்கு இந்த 90 கிராம் சுகர் வந்து சரியா இருக்கும். பாருங்க சரியா 90 கிராம் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பொடி பண்ண போறது இல்ல. இன்னைக்கு நம்ம செய்யற கேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து சக்கரை பொடி பண்ணனும். அப்புறம் நிறைய ingredients பட்டர், cream, ஆயில் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தேவையில்ல. ரொம்ப சிம்பிள் தாங்க. சுகர் பொடி பண்ணாம அப்படியே சேர்த்துட்டு இப்போ வந்து இத நல்லா பீட் பண்ணிக்க போறேன். இப்போ நம்ம பீட் பண்றதுல இது வந்து ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்றோமோ அந்த அளவுக்கு கேக் வந்து நமக்கு ரொம்ப ஸ்பாஞ்சியா கிடைக்கும். கொஞ்சம் லோ ஸ்பீட்ல ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஹை ஸ்பீட் வரைக்கும் வச்சு சரியா ஒரு 10 நிமிஷம் அடிச்சிங்க அப்படினா நமக்கு சூப்பரா வந்து கலர் மாறி நல்லா வந்து ஃப்ளஃபியா வந்துரும். அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த ingredients சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லாவே நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னுமே ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா நான் பீட் பண்ணிக்க போறேன். இந்த அளவுக்கு வந்து நமக்கு கலர் மாறி நல்லா வந்து நிறைய நுர மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கணும். இப்போ அடிச்சிருக்கேன் பாருங்க இந்த அளவு அடிச்சு எடுத்துக்கணும். 3 முட்டை அடிச்சிங்க அப்படினா நிறைய நமக்கு கேக் கிடைக்கும். அவ்வளவுதாங்க முட்டையை வந்து சூப்பரா அடிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து அடுத்த ingredients சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி இதுல வந்து நமக்கு பேக்கிங் பவுடர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காததால முட்டை நல்லா பீட் பண்றது வந்து ரொம்பவே முக்கியம். அடுத்ததா வந்து நான் மைதாவும் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே 90 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சேர்த்திருக்க பொருள் நீங்களே பார்த்திருப்பீங்க. 3 முட்டை, 90 கிராம் அளவுக்கு மைதா, 90 கிராம் அளவுக்கு சர்க்கரை. இது 3 பொருள் தாங்க. இப்போ மைதா சேர்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சலிக்கிற தட்டு வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு சலிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு நல்லா வரும். இது கூட சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் சால்ட் சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்க்கும் போது இன்னுமே கேக் நமக்கு நல்லா வருங்க. எப்போவுமே நீங்கள் கேக் செய்யும் போது நம்ம இந்த ட்ரை ingredients எல்லாமே இந்த மாதிரி சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எலக்ட்ரிக் பீட்டரோ இல்லை ஹேண்ட் பிளெண்டர் எதுவுமே வச்சு அடிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இருந்தால் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்க கரண்டி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு நடுவில் சும்மா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மாவு வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ அந்த முட்டையில் இருக்க நுரையெல்லாம் நமக்கு போயிடும். கேக் வந்து நமக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்காது. நல்லா ஜென்டிலாக வந்து இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு வந்து நம்மளுக்கு கலந்து வரணும் அவ்வளோதான். பாருங்கள் டைம் எடுத்து நல்லா பொறுமையாக இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுருங்க. இப்போ மாவு இது கூட வந்து நல்லா கலங்கி வந்துருச்சு. இப்போ இது சரியாக இருக்குது. அடுத்ததான் வந்து இதை நம்ம பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை நான் பேக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அலுமினியம் குண்டா வீட்டில் இருக்குல்ல அது எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பட்டர் பேப்பர் தான் நான் ரெடி பண்ணது. அதோட வீடியோவும் நம்மளுடைய சேனலில் இருக்குது. நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம வந்து குக்கர் வச்சு தான் வந்து கேக் பேக் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து குக்கரில் பேக் பண்ண போகிறதில்ல. குக்கர் இல்லாமல் கூட நம்ம கடாயில் எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக நீங்கள் கடாய் இருந்தாலே வந்து கேக் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு இதில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க.
மாவு சரியாக லெவல் பண்ணதுக்கப்புறமா நம்ம கடாயில் வச்சு தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதை நல்லா வந்து டேப் பண்ணி லெவல் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை இது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சுருப்போம்ல, அந்த கல் மேலே வந்து வெயிட்டுக்காக வச்சுருங்க. இப்போ அந்த மாதிரி வெயிட் போட்டு வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 35 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த ஒரு கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் அது உங்களுக்கு காமிக்கல. இந்த மாதிரி ஒரு கத்தி ஏதாவது வச்சு குத்தி பாருங்கள், நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே வந்து கவுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக கேக் வந்துடும். பாருங்கள், கவுத்து போட்டுட்டு அப்படி லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம வந்து 3 பொருள் மட்டும்தான் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இருக்க அந்த பட்டர் பேப்பர் வந்து எடுத்துடலாம். இது வந்து ஹோம்மேட் பட்டர் பேப்பர் தான். எடுத்துகிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பேசிக் கேக் வச்சு நீங்கள் மேலே வந்து ஃப்ராஸ்டிங் கூட பண்ணலாம். அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் பண்ணுற மாதிரியா இருந்தால் அது வந்து நான் எப்படி பண்ணோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சேர்த்துருக்க அந்த 3 பொருளுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பொருள் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணலை, அதே மாதிரி குக்கரும் யூஸ் பண்ணலை. இது வந்து ரொம்பவே பேசிக்கான ஒரு கேக், ரொம்பவே ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய புது வீடியோக்கள் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.